வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீர்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் கேக் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ரிச் கேக் மாதிரி இருப்பார். ஆனால் ரிச் கேக்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த ரெசிபி வந்து என்னுடைய ஓன் ரெசிபி வந்து இந்த ரெசிபியை வந்து நான் எப்படி செய்தேன்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு ரெசிபி. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிபியை செய்வதற்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் இதிலே எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ரெசிபியை நான் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக கிளியராக காட்டிக்கொள்கிறேன். இந்த பாருங்க, இப்போ வந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து நான் கட் பண்ணி ரெடியாக வைத்திருக்கிறேன். இப்போ ரெசிபியை பார்ப்போம் வாங்க. நான் வந்து கடையில் ஃப்ரூட்ஸ் கேண்டி என்று சொல்லி வேண்டியில்லை. இது வந்து நான் ஓனாகவே வந்து ஃப்ரூட்ஸ் கேண்டி மாதிரி வீட்டிலையே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். இதில் வந்து நான் ஒரேஞ்ச் தோல், ஒரு பியர்ஸ் பழம், அப்புறம் வந்து ஜிஞ்சர், அதோடு வந்து பம்கின் க்ரீம், இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஓனாகவே டிசர்ட் மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடைகளில் வேண்டியும் செய்யலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 முட்டைகள் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த முட்டையை வந்து முதல்ல அடித்தெடுக்க போகிறேன். அதை இப்போது பார்ப்போம் வாங்க. நான் இப்போது இதில் முட்டையின் வெள்ளைக்கருவை மட்டும் செப்ரேட்டாக எடுத்து நன்றாக வந்து அடித்தெடுக்கிறேன். 4 முட்டை எடுத்திருக்கிறேன். 4 முட்டையின் வெள்ளைக்கருவை மட்டும் நன்றாக அடித்தெடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து கேக் மிஷின் பாவிக்கல, இதுக்கு தேவையில்லை பெருசாக. அதனால் வந்து ஹேண்ட் பீட்டராலேயே நான் அடித்து எடுக்கிறேன். இப்போ வந்து இவ்வளவும் காணும் நிப்பாட்டிட்டு வேறு ஒரு டிஷ்ஷில் மாற்றி வைக்கிறேன். மாற்றி வைத்துட்டு இப்போ வந்து பட்டர் வந்து 250 கிராம் எடுத்திருக்கிறேன். 250 கிராமுக்கு 1/4 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து பவுடராக்கி எடுத்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இவைகள் இரண்டையும் சேர்த்து வந்து நன்றாக பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பட்டர் கேக்குக்கு சுகர் அடித்து எடுப்பது போல் அடித்தெடுக்க வேணுமென்று அவசியமில்லை. ஓரளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கண்டா காணும். ஓரளவுக்கு சீனி கரைந்திருந்தால் காணும். நான் ஏற்கனவே வந்து பவுடராக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த கலவைக்குள்ளே 4 முட்டை மஞ்சள் கருவையும் சேர்த்து கொள்கிறேன். ஒன்றாகவே சேர்த்து கொள்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இந்த கலவையையும் வந்து நன்றாக அடித்தெடுக்கிறேன். இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து முட்டையும் சீனியும் பட்டரும் வந்து நன்றாக சேரக்கூடிய அளவுக்கு அடித்தெடுத்தீர்களாக இருந்தால் சரி. இப்போ வந்து இவ்வளவும் காணும். இதோடு வந்து நிப்பாட்டுகிறேன். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுக்கிறேன். பேக்கிங் பவுடர் எடுத்து மாவுக்குள்ளே வந்து சேர்த்து அரித்து ரெடியாக வைக்க போகிறேன். இப்போ இந்த மாவு வந்து நான் 1.5 கப் மாவு வந்து எடுத்திருக்கிறேன். இந்த மாவினுடைய அளவு வந்து டின்பால் பேணியால் 1 கப்பும் 4ல் 1 பங்கும் எடுத்திருக்கிறேன். கிராம் கணக்குக்கு 375 கிராம் எடுத்திருக்கிறேன் மாவு வந்து. இப்போது வந்து ஒரேஞ்ச் வந்து 4 ஒரேஞ்ச் எடுத்து அந்த 4 ஒரேஞ்சிலையும் இந்த டெசர்ட் வந்து செய்திருக்கிறேன். இதை வந்து ஒரேஞ்ச் கேண்டி என்று சொல்லுவார்கள். நான் ஸ்மூத்தாக டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரேஞ்ச் கேண்டியும் வந்து வேண்டி சேர்க்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் என்றாலும் உங்களுக்கு விருப்பமானது ஃப்ரூட்ஸ் கேண்டி வந்து சேர்த்து கொள்ளலாம். அந்த 4 ஒரேஞ்சோட தோலையும் வந்து அதே மாதிரி டெசர்ட்டாக மேக் பண்ணியிருக்கிறேன். இவைகள் எல்லாத்தையும் நான் 4 டேஸுக்கு முதல்ல வந்து மேக் பண்ணி புளிக்கிறதுக்காக வைத்துட்டேன் அவுட் சைட்டிலே. சீனி பானி காய்ச்சி செய்கிறது தான் இந்த டெசர்ட் வந்து. இது வந்து ஜிஞ்சரில் மேக் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து ஒரே ரெசிபி தான். இதில் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து. அதோடு வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து பியர்ஸ் வந்து ஒரு பியர்ஸ் எடுத்து பியர்ஸ்லேயும் அதே மாதிரி மேக் பண்ணியிருக்கிறேன்.
இந்த ரெசிபிகளை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து அப்லோட் பண்ணுகிறேன். நீங்கள் வந்து இப்படி கட்டாயம் மேக் பண்ணணுமெண்டில்லை. நீங்கள் கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் கேண்டியாக வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த ரெசிபிகள் வந்து நான் உங்களுக்கு பிறகு அப்லோட் பண்ணி விடுகிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 4 டேஸாக இந்த ரெசிபியெல்லாம் மேக் பண்ணி புளிக்க வைத்திருந்தேன். இது வந்து பம்கின் பேஸ்ட் வந்து அந்த டின்னில் வர்ற பேஸ்ட்டை வந்து அந்த பேஸ்ட்டையும் அதே மாதிரி சுகர் கேண்டியாக வந்து நான் வந்து என்னுடைய ஓன் ரெசிபியாக வந்து மேக் பண்ணி இருக்கிறேன். 4 டேஸாக வந்து புளிக்க வைத்திருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் கட்டாயம் புளிக்க வைக்க வேணுமென்று அவசியமில்லை. உடனேயும் இந்த ரெசிபியை வந்து செய்து கொள்ளலாம். ரேசின் 100 கிராம் புளிக்க வைத்து செய்யும்போது வித்தியாசமாக இருப்பார். ஹஜூனட்ஸ் வந்து 100 கிராமிலும் விட கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய் பவுடர் வறுத்து போட்டு அரைத்து எடுத்திருக்கிறேன். ஜாதிக்காய் 1 எடுத்திருக்கிறேன். ஏலக்காய் 5-6 பீசஸ் எடுத்திருக்கிறேன். 4 பீசஸ் கிராம்பு, 1 பீஸ் வந்து பட்டை எடுத்திருக்கிறேன். 150 கிராம் ரவை வந்து வறுத்து சேர்த்துருக்கிறேன். வறுத்துட்டு ஆற விட்டுட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ள வேணும். 150 கிராம் எடுங்க. தேன் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஒரிஜினல் தேன் எடுத்தால் நலம். அது வந்து குளவியில் இருந்து எடுக்கிற தேன் தான் வந்து சுவையாக இருப்பார். ஆரஞ்சு ஜூஸ் 1/2 கப். ஸ்ட்ராபெர்ரி ஜாம் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். நல்லாக எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு 5 to 10 நிமிடங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணினீங்களா நலம். இப்போ வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து மாவை வந்து சேர்க்க போகிறேன். பேக்கிங் பவுடரோடு சேர்த்து மாவை ஒரு தடவை அரித்தெடுத்தால் நலம். அரித்ததற்கு பிறகும் ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். அரித்தெடுத்த மாவை ஃப்ரூட்ஸ் மிக்ஸோட வந்து சேர்த்து கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் ஒன்றாகவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். வனிலா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃப்ரூட்ஸையும் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து முட்டை வெள்ளைக்கருவை வந்து சேர்க்க போகிறேன். முட்டை வெள்ளைக்கரு வந்து சேர்க்கும்போது கூடுதலாக நீங்கள் பீட்டரை வச்சு அடித்து எடுக்கக்கூடாது. சும்மா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கேக் ரெசிபி வந்து ரிச் கேக்குடைய ரெசிபி. அதை வந்து நான் கொஞ்சம் வந்து மாற்றி செய்திருக்கிறேன். என்னுடைய ஓன் ரெசிபியாக மாற்றி செய்திருக்கிறேன். மற்றும்படி வந்து சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக போட்டு வித்தியாசமாக செய்திருக்கிறேன். இந்த ரெசிபியை பாருங்கள். ரிச் கேக் ஒரிஜினல் ரெசிபியும் வந்து நான் சூன் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டார். இந்த மிக்ஸை வந்து இனி ஓவனில் வந்து எப்படி பேக் பண்ணி எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கேஸ் ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலவை வந்து 2 ரேக்கு விடக்கூடிய அளவுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஒரு ரேக்கில் நீங்கள் விட்டீங்களா இருந்தால் அவிந்து வர்றது மிகவும் கஷ்டமாக இருப்பார். இப்படி வந்து 2 ரேக்குள்ளே டிவைட் பண்ணி ஹாஃபாக சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் கேக் வந்து பேக் பண்ணப்பட்டு வருவதற்கு ஈஸியாக இருப்பார். இப்போ வந்து இந்த கேக்கு வந்து 350 Fahrenheit ஓவன் ஹீட்டில் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 1.5 ஹவர்ஸு பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த ரேக்கு வந்து 2 லேயர்ஸ் பேப்பர், பேக்கிங் பேப்பர் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் பூச தேவையில்லை. நான் இப்போ வந்து 1.5 ஹவர் வந்து குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். கேக்கை வந்து செக் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஒரு ஈக்கால் ஆக குறைந்தது 1.5 மணித்தியாலம் கேக் வந்து நன்றாக குக் பண்ணப்பட்டதன் பிறகு தான் நீங்கள் வந்து ஓவனை ஓப்பன் பண்ணி கேக்கை செக் பண்ணி பார்க்கணும்.
அதற்கு முதல்ல வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. ரிச் கேக்குன்றபடியினால் கட்டாயம் வந்து 1 ஹவருக்கு மேலே எடுக்கும். அது மட்டும் நீங்கள் குக் பண்ண வேணும். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து ஒன்றும் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் அந்த கேக் வந்து ரெடி என்று அர்த்தம். இப்போ வந்து இந்த கேக்கை வந்து நான் ஆற விட்டுட்டு அடுத்த நாள் தான் இந்த கேக்கை வந்து இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். அதற்கு முதல்ல பாருங்கள் கேக் வந்து எப்படி இருக்கிறாருன்னு. நன்றாக வந்து கேக் வந்து ஆறி இருக்க வேணும். அதே சமயம் வந்து கேக் வந்து அரைவாசி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அரைவாசி கேக் முடிச்சிட்டார். இனித்தான் நான் இந்த கேக்கை வந்து பேக் பண்ண போகிறேன். எப்படி வந்து இந்த கேக்கை இனி வந்து நான் பேக் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த கேக் எல்லாத்தையும் கத்தியால் இப்படி வெட்டிட்டு கையால் வந்து உலிர்த்தி எடுக்க போகிறேன். அதற்கு பிறகு என்ன செய்யணுன்றதை காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் இப்படி வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்து இந்த பாருங்க இப்படி வந்து கேக்கை வந்து உலிர்த்தி எடுக்க போகிறேன். அப்படி வந்து எல்லா கேக்கையும் இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து மற்ற ரேயில் உள்ள கேக்கையும் வந்து உலிர்த்தி எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு, நல்ல சாஃப்டாக இருக்கிறார். இப்போ வந்து இந்த மிக்சியில் போட்டு இன்னமும் சாஃப்டாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த மிக்சிலேயோ ஏதாவது ஒரு ஐட்டத்தில் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் கேக்கை வந்து நீங்கள் நிறைய நாளைக்கு வைக்க முடியாது. இந்த கேக் வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே வந்து வைத்திருக்கலாம். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லா கேக்ஸ் மிக்ஸையும் வந்து ஒன்றாக அடித்தெடுத்து இப்படி வந்து ஒரு ரேயில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து இந்த கேக் மிக்ஸை வந்து நீங்கள் அடித்தெடுத்ததுனால இந்த கேக் வந்து ஹீட் ஏறியில், அப்படி ஹீட் ஏறி இருந்தால் நல்லாக வந்து நீங்கள் ஆற விட வேணும். உடனே வந்து பேக் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு நாள் வந்து நீங்கள் ஆற விட்டுட்டு பிறகு வந்து பேக் பண்ணலாம். கேக்கை வந்து இப்படி நல்லாக அமர்த்தி சமப்படுத்தி விட வேணும். இப்போ வந்து ஹார்டான பகுதி என்று ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரே லெவலில் ஸ்மூத்தாக கேக் இருக்கின்றது. இப்போ வந்து நல்லாக வந்து இந்த கேக் பேக்கிங் பேப்பரை வச்சு நல்லாக அமர்த்தி எடுக்கிறேன். இப்படி எடுத்துட்டு பிறகு வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அவசரம் இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்படியே வந்து நீங்கள் மூடி வைத்துட்டு நாளைக்கு கூட வந்து நீங்கள் வந்து இந்த கேக்கை கட் பண்ணி எடுத்து பேக் பண்ணலாம். இப்போ இந்த கேக் வந்து ரெடியாக இருக்கிறபடினால நான் வந்து உடனேயே கட் பண்ணிவிட்டு பேக் பண்ண போகிறேன். வடிவை வந்து நீங்கள் மேக் ஷோர் பண்ணணும், கேக்கில் வந்து எந்த ஒரு ஹீட்டும் இருக்கக்கூடாது. நல்லாக குளிர்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேக் பண்ண வேணும். பேக் பண்ணியும் வந்து நல்ல குளிர்மையாக இருக்கிற இடத்துல வந்து வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து இந்த கேக் நீங்கள் நிறைய நாள் வைக்கத்தான் இந்த கேக் வந்து சுவை கூடுதலாக இருப்பார். இப்போ வந்து இந்த கேக் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்லைசஸை வந்து நான் இப்போ பேக் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படியான பேப்பர் வந்து நீங்கள் வேண்டி எடுக்க வேணும். வேண்டி எடுத்து தான் இது கேக்குக்கு பேக் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து பேக்கிங் பேப்பர் என்று சொல்லி சொல்கிறது, அல்லது வந்து பேக்கிங் பேப்பர். இப்படியான பேப்பரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பேக் பண்ண வேணும். அதையும் தாண்டி இது வந்து வெட்டிங்குக்கோ அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குண்டா அவுட் சைட்டும் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பேப்பரால் வந்து டெக்கரேட் பண்ண வேணும். இப்போ வந்து நான் லைட்டாக வந்து நார்மலாக பேக் பண்ணி உங்களுக்கு காட்டுகிறேன். இப்படி வந்து பேக் பண்ணி வைக்கும்போது சேஃபாக இருப்பார் இந்த கேக் வந்து. இப்படியே நீங்கள் பேக் பண்ணினபடி லைட்டாக வந்து மேலே ஒரு ரிப்பன் கட்டி விட்டாலும் இந்த கேக் வந்து இப்படியே வந்து நீங்கள் நிறைய காலத்துக்கு குளிர் உள்ள இடத்துல வைத்தீர்களாக இருந்தால் 6 மந்த் மட்டும் இந்த கேக் வந்து அப்படியே இருப்பார். இப்போ வந்து நான் எல்லா கேக்கையும் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்லைஸை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கிறேன்டு. இந்த பாருங்க
அந்த மாதிரி சூப்பராக ரிச் கேக் வந்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க வந்து என்னுடைய ரெசிபி. நான் ஏற்கனவே வந்து ரிச் கேக் வந்து எப்போதுமே செய்து கொள்கிறேன் நான். ஆனால் எப்போதுமே வந்து என்னுடைய ரெசிபீஸ் வந்து வித்தியாசமாக இருப்பார். இந்த ரெசிபி வந்து நான் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து செய்து கொள்ளுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.